வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஎம் பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கிரெடிட் பே அப்படிங்கிற இந்த ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் என்னலாம் இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி கிரெடிட் கார்டு ஆஃபர், லோன் ஆஃபர் பத்தின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் தான் இந்த ஒரு கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணுது. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். ஏன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வாங்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு தான் இந்த கிரெடிட் கார்டு. ஸோ நம்மள நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து கண்டினியூஸாக ரிஜெக்டட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரிஜெக்டட் ஆகும் பட்சத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எஃப்டி கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபுளான கிரெடிட் கார்டும் கூட. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் எஃப்டி போட்டு கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2000 ரூபாய் ஸ்டார்டிங் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டை ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டையும் உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு எஸ்பிஎம் பேங்க் கிரெடிட் கார்டை வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிஓஎஸ் மெஷினில் நம்ம டேப் டு பே இல்லை கார்டை ஸ்வைப் பண்ணி நம்ம பில் பேமெண்ட் வந்து பண்ணுவோம்லாம் ஆஃப்லைனில். ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கலாக நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம பேமெண்ட் வந்து பண்ணக்கூடிய பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு 3% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. அடுத்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் பே அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இது தவிர மற்ற ஆன்லைன் பர்ச்சேஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 0 சிபில் ஸ்கோர்ல இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்டி பேஸ்ட் கிரெடிட் கார்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 100% அப்ரூவ்ட் ஆகும். உங்களுக்கு 0 சிபில் ஸ்கோர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரிஜெக்டட்லாம் ஆகாது. சிபில் ஸ்கோர் தேவை கிடையாது. எந்த ஒரு கிரெடிட் ஹிஸ்ட்ரியுமே வந்து தேவைப்படாது. அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. லைஃப் டைம் ஃப்ரீ தான். ஸோ இனிஷியல் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2000 ரூபாய் இருந்தாலே நீங்கள் வந்துட்டு இதில் ஒரு கிரெடிட் கார்டை வந்து வாங்கிக்க முடியும். மற்ற பேங்க்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து 5000 இல்லை 10,000 நீங்கள் டெபாசிட் வந்து பண்ணால் மட்டும்தான் உங்களால் எஃப்டி கிரெடிட் கார்டு வந்து வாங்க முடியும். பட் நீங்கள் வந்து கிரெடிட் பே அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து கிரெடிட் கார்டை வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டார்டிங் உங்களுக்கு வெறும் 2000 ரூபாய் இருந்ததுனாலே நீங்கள் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக கிரெடிட் கார்டு வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபே டைப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லையும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் டெபாசிட் வந்து பண்ணக்கூடிய பணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு வந்து 7% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் இதில் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போட்டு வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்செக்யூர் கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகிறதுக்குமே அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் ரிஜெக்டட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எஃப்டி கிரெடிட் கார்டு வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1 இயர் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு சிபில் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் அன்செக்யூர் கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அன்செக்யூர் கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை எஃப்டியை வந்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையுமே பார்த்தீங்க. இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் உங்களோட மொபைல் நம்பரை வந்து போட்டு ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் பே கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். இந்த ஆப்ஷன் தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண கார்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ் பேங்கோட ஏசிஇ கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார்டுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க. இது அன்செக்யூர் கிரெடிட் கார்டு தான். ஒருவேளை அதில் எலிஜிபிள் இருந்ததுன்னா நீங்கள் அந்த கார்டை வாங்கிக்கோங்க. இன்கேஸ் இந்த கார்டு உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ கெட் யுவர் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்துக்குமே டிக் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் உங்களோட இமெயில் ஐடி மட்டும் இருக்காது. அதை வந்து என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணுறதுக்கு இமெயில் ஐடிக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்கள் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேம்,
பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் மூணையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மூணையும் ஃபில் பண்ணிட்டு வெரிஃபை பேன் கொடுக்குறேன். அடுத்தது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுக்குறேன். இப்போ ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரி அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் ஆதாரில் இருக்கிற மாதிரி உங்கள் ஆதார் நம்பர், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் ஷோ ஆகும். இதை செக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ உங்களோட டீட்டெயிலை ஃபெச் பண்ண வெயிட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயிலில் உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிளா, அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ் பர்சனா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் இன் இந்தியன் அப்படின்னு கேட்டிருக்க இடத்துல எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நோ கொடுத்துருக்கேன், செகண்ட் ஆப்ஷனில் எஸ் கொடுத்துருக்கேன். இது மாதிரி என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து செக் பண்ணிட்டு சப்மிட் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது உங்களோட ஆக்குபேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா, அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இண்டஸ்ட்ரி டைப், நீங்கள் சேலரிடா இருந்தாலும் சரி செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, அதில் வந்துட்டு உங்களோட இண்டஸ்ட்ரி எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வருமோ அதை வந்து இங்கே என்டர் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம், நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாயின்னு செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இல்லை பிஸ்னஸை இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சேலரிட் அப்படின்னா இதில் சேலரி அப்படின்னே ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து டேரெக்டாகவே வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலை பற்றி ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். இது எல்லாத்தையுமே ஒரு ஓவராலாக செக் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து சப்மிட் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அதை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இதில் உங்களோட நேம் வந்து ஷோ பண்ணுவாங்க. டிஃப்ரெண்டாக 3 நேமாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த நேம் வந்து உங்கள் கார்டில் பிரிண்டட் ஆகணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க, 2 விதமான அட்ரஸ். ஸோ இதில் எந்த அட்ரஸ் கரண்ட் அட்ரஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த அட்ரஸ்க்கு தான் கார்டு வந்து டெலிவரி வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இன்கேஸ் இதில் ஷோ ஆகக்கூடிய அட்ரஸில் நான் இல்லை வேறு அட்ரஸில் இருக்கிறேன் அப்படின்னா இதில் ஆட் ஏ நியூ அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ அட்ரஸ் ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட நியூ அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு வந்து நாமினி வந்து ஆட் பண்ண சொல்லும். நீங்கள் நாமினி ஆட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா யார் நாமினி ஆட் பண்ண போறீங்களோ அவங்களோட நேம், அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், நெக்ஸ்ட் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, அதையும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு நாமினி வந்து இதுக்கு தேவை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்கிப் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் எதுவும் பண்ணலை, அதனால நான் ஸ்கிப் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித்தவுட் நாமினி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. இந்த டிக் பாக்ஸ் எல்லாத்தையுமே டிக் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்தையுமே டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிருங்க. இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான எஃப்டி அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் குறைஞ்சபட்சம் 2000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து எஃப்டி போட்டு இந்த கிரெடிட் கார்டை வந்து வாங்க முடியும். ஸோ இதில் உங்களால் எவ்வளோ அமௌண்ட் எஃப்டி போட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்கோரல் பட்டனை வேரி பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து வேரி பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுற அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.5% வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 லட்சம் ரூபாய் நம்ம எஃப்டி போட்டு இந்த கிரெடிட் கார்டு வாங்குறோம் அப்படின்னா இதில் 90% அமௌண்ட் நமக்கு கிரெடிட் லிமிட்டாக வந்து கொடுப்பாங்க. இது போக நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 14,270 ரூபாய் நம்மளுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கிடைக்கும். நம்ம கிரெடிட் கார்டையும் யூஸ் பண்ணிக்கவும் முடியும். இதுக்கு பேர் தான் ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ இதோட ஃபிக்ஸட் டெபாசிட் டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 390 நாள் வந்து டைமிங் வந்து சொல்லியிருக்காங்க. மெச்சூரிட்டி டைம் வந்து 390 நாள். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அர்ஜென்ட் எனக்கு பணம் கட்டாயம் வேணும், எனக்கு கார்டு வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 499 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த சார்ஜஸை நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கார்டில் எந்த ஒரு பேமெண்ட்டும் பெண்டிங் இல்லாமல் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ்ட் ஆயிரும். நம்மளே வந்து மேனுவலாக க்ளோஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போட முடியுமோ அந்த அமௌண்ட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு செட் பண்ணுற அமௌண்ட்டில் 90% அமௌண்ட் உங்கள் கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டாக வந்து கொடுப்பாங்க. நீங்கள் 5000 ரூபாய்க்கு மேலே ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. 5000 ரூபாய்க்கு கீழே ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும், செகண்ட் இயர் ஃபீ மட்டும். ஸோ இப்போ இது அமௌண்ட்டை வந்து செட் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 10,000 ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டோம் அப்படின்னா நம்மளோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து செக் பண்ணிவிட்டு டெபாசிட் 10,000 FD அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ டு பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. நீங்க 10,000 டெபாசிட் எடுத்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை வந்து டெபாசிட் எடுத்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணதுனால இதுல பேங்க் அக்கௌண்ட் வந்து காட்டுது. ஸோ நீங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை உள்ள ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே UPI ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க உங்களுக்கு ஃபோன்பே, கூகுள் பே, நாவி இது மாதிரி UPI ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கான பேமெண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பெய்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான விர்ச்சுவல் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டாவே உங்களோட ஆப்ல வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து அடுத்தால யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்க வந்து வெயிட் பண்ணணும், பிசிக்கல் கார்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்டுக்கான பின் நம்பரை வந்து செட் பண்ணணும். இதை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு UPI பேமெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செட் எம்பின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்டை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஃபைனலா வந்து செட் பின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான பின் நம்பரை வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த பின் நம்பரை மட்டும் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். அதுக்கப்புறமா நீங்க வந்து UPI ஆப்ஸ்ல வந்து SBM பேங்கோட கிரெடிட் கார்டை செலக்ட் பண்ணிட்டு உள்ள லிங்க் பண்ணீங்கன்னா லிங்க் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு கேஷ்பேக் அண்ட் காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அடுத்த ஒரு 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பிசிக்கல் கிரெடிட் கார்டு வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா SBM பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கிரெடிட் பே அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். நீங்க FD கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை கரெக்டா பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களோட சிபில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அன்செக்யூர் கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது டெஃபினட்டா உங்களுக்கு கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இது மூலமா கண்டிப்பா சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும்.